நம்ம காஃபி ஷாப் போலாமா? இப்பவா? ம். சாரிங்க, அதுக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணும். நீங்க லேட்டா வந்துட்டீங்க. இதுக்கு மேல அம்மா என்ன கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. நான் வேணா ஆன்ட்டிட்ட கேட்கவா? ஐயோ, கேட்டு அவங்கள சங்கடப்படுத்தாதீங்க. நான் கிளம்புறேன். என்னங்க நீங்க அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? 1 ஹவரா உங்களுக்காக வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடியே நீங்க வந்திருந்தா அந்த 1 ஹவர் உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். இப்ப முடியாது. அம்மாவும் பாட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரிங்க. பாய். பாய். ச்சே. எல்லாம். மாப்ள இதுல முந்திரி இருந்துச்சு, இது மூணுத்துல முந்திரி இல்ல மாப்ள. எவ்வளவு டென்ஷன்ல இருக்க? 1 ஹவர் திவ்யா கூட இருந்திருப்பா. இப்ப எல்லாமே போச்சு. இதுக்கு ஏன்டா நீ ஃபீல் பண்ற? டேய், மிஸ் பண்ண எனக்கு தான வழி தெரியும். எல்லாம் அந்த குட்டி சாத்தனால. பார், நான் சொல்லிட்டேன், இனிமே நம்ம கண்ணிலே படக்கூடாதா? சான்ஸே இல்ல மாப்ள. ஏன்? அவ விடாம நம்மளையும் சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருப்பா போல இருக்கு. அங்க பாரு. வண்டாளடா. கிட்டத்தட்ட அப்படித்தான். அவ பார்வை படாம நாம இருக்கவே முடியாது போல இருக்கு. இவளோட ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்குடா. டேய், போஸ்டர்ரா. பாத்தியா? போஸ்டர் பாத்தியா? எப்படி தெனாவட்டா நிக்கிறா பாத்தியா? அவ்வளவு நீ கிரிக்கெட் உனக்கு போறா. டேய் என்னடா போற? டேய், அவள நேர்ல தான் போய் எதுவும் செய்ய முடியல. இப்ப பாரு, அவளை அடிச்சு மூஞ்சில குழப்பி பஞ்சராக்கிற பாறா. டேய், கையில பொங்கல் வேற. டேய் இருடா. மாப்ள நீ பசி வந்தா ஹீரோன் ஆயிடுவே. இந்த பொங்கலை சாப்பிடு. சரி வேணாம். இப்ப குத்துற அவளை மூஞ்சில குத்துற சவுண்டா. ஏய்! சத்யா, பொங்கல் சாப்பிடுறீங்களா? டேய், நீ கொடுத்தாதான் சாப்பிடுவாங்களாண்டா. ஹாய். ஆக்சுவலி அது ஒண்ணும் இல்ல, நாங்க புதுசா கராத்தே கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். மாஸ்டர் அடிக்கடி பஞ்ச் பண்ணிட்டே இருக்க சொன்னாரு. அப்பதான் கராத்தே நல்லா வரும்னு சொன்னாரு. யூ நோ ப்ரூஸ் லீ? ஆமா, ப்ரூஸ் லீ. பால் டப்பா மாதிரி மூஞ்ச வச்சின்னு பண்றதெல்லாம் ஊமை குசும்பு. சாச்சா, நான் அப்பல இல்லையே. யாரா பேனர் கிச்சது? இல்ல, இவன்தான். அச்சச்சோ, என்னங்க பேனர் யாரும் இப்படி கிழிச்சிருக்காங்க? ஐயோ, எங்க உங்க போட்டோங்க? எவ்வளவு தைரியம் தான் உங்க போட்டோ இப்படி அடிச்சு குத்தி கிழிச்சிருப்பானுங்க. அவனை நீங்க சும்மா விட கூடாதுங்க. என்ன செய்யலாம் அவனை? அவனை இன்னவனை செய்யலாங்க, இன்னவனை செய்யலாம். கைய வச்சிடலாமா? முதல்ல யாரு கிழிச்சா கண்டுபிடிக்கணும்ல, அப்பதான் கையை ஓடிக்க முடியும். அதான் உன் ஃப்ரெண்ட போட்டு குத்துட்டானே சல்லா குட்டி, நீதான் கிழிச்சேன்னு. பிரபு ஓடிரா. சத்யா, நான் ஒண்ணும் பண்ணல சத்யா, எல்லாம் வந்தா பண்ண சத்யா. டேய், எங்க ஒண்ணால விட மாட்டேன்டா. டேய், மூஞ்சில குத்தால பரவாயில்லை, வேணா சொல்றதுக்கு ஓடுற வேடா. போறாளே. கடைசி வரைக்கும் உங்களை சாப்பிடலையே.
அக்கா வண்டியை ரெடி பண்ணிட்டேன். இந்தாம்மா இந்த பணத்தை அதெல்லாம் வைக்கமா. ஒண்ணும் வேணாம், நீங்க பார்த்து போங்க. சரி நீயும் பார்த்து போமா. சத்யா டேய் என்னடா இப்படி ஓடி வந்து நிக்கிறீங்க? இங்க பாரு. டேய் என்னடா ஆச்சு? அந்த டுல்லுக்கு போ குமாரு, மேல கை வச்சு சத்யா. மேல கை வச்சிட்டானா? அவனை சும்மா விட கூடாது. வாடா. எதுக்குடா அவன் அச்சான்? நம்ம ஏரியா பொண்ணு ஒருத்திக்கு அவன் தம்பி லெட்டர் கொடுத்துட்டான். அவன் கூட்டு வச்சு 2 தட்டு தட்டினா. உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? என்ன சத்யா எப்படி சொல்றா? இல்லடா, அவன் டீசெண்டா லவ் லெட்டர் தான் கொடுத்துருக்கான். அவளுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறா, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல போறா. நீ எதுக்கு தேவையில்லாம அவன் மேல கை வச்ச? சத்யா என்னடா? இல்ல முதல்ல லவ்னு சொன்னால காண்டாவ, இப்ப என்னமோ லவ்க்கு சப்போர்ட்லாம் பண்ற. சப்போர்ட் பண்ணி பேசுறானா? ஆமா அவன் லவ் லெட்டர் கொடுத்து தப்பு இல்லைன்னு சொன்ன, இப்போ அவனை சப்போர்ட் பண்ணி பேசுற, அப்போ அதான் அர்த்தம். இப்பவும் சொல்றேன், அவன் பண்ணதுல தப்பு இல்ல. இன்னும் அது ஒண்ணு இல்ல சத்யா. சத்யா அப்ப என்ன அடிச்சு என்னன்னு கேட்பியா மாட்டியா? இல்லடா, நீ பண்ணது தப்பாவே இருந்தாலும் அவன் உன் மேல கை வச்சிருக்க கூடாது. வா என்னன்னு கேப்போம். வா. மேல கை வச்சா என் ரைட் ஹேண்ட் உன் ஃபேஸ்ல. ஏய் என்னடா கையா? இந்தியா ஏரியால வந்து யாருடா? டேய் என்னடா? டேய் நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். என்னைய மீறி இந்த இடத்த விட்டு போயிருவியா? ஏன் எங்க போறா? ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போங்கன்னா போங்க. வாங்கடா. போறோம் ப்ரோ, கை கால அச்சு உடையிரும். யார் மேல கை வச்சுக்கா? சத்யா இருக்கா. எதுக்கோ கவலைப்படாத ப்ரோ, சத்யா இருக்கா. போறோம், அவன் கைய உடைக்கிறோம் ப்ரோ. ஏண்டா நின்ற? என்னாச்சு? இல்ல சத்யா இல்லாம நம்ம மட்டும் போய் என்ன பண்ண போறோம்? ஆமா இல்ல? ஆமால, நம்ம மட்டும் தனியா போனா அந்த குமார் நம்மள 4 காட்டு காட்டிடுவான்ல. ஆமா, சத்யாக்கு என்ன திடீர்னு முக்கியமான வேலை? அதுவும் இதை விட? இல்லடா சத்யா இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. இதை விட அவளுக்கு என்ன முக்கியமானதை பாத்துருமா? வா பாத்து ஆகடா. கையடியா. யோ, கையடி. சீன் போடுறா? ஏன் ஏரியாவுக்கு வந்து யார் என்னன்னு தெரியாம ஐயோ, இவ வேறயா? ஏற்கனவே இவ வேற லூசுமே கண்டதை பண்ணிட்டு இருக்கான். இதுல இவ்வளவுமா முடிஞ்சது? இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சுனே தெரியலையே. யோ என்ன மறைச்சுக்கோயா. நம்ம கடிவெளியில போல இருக்கு. ஆனா சத்தம் மட்டும் கேட்டது. சசி வாங்கியிருப்பானோ? சீனே மாறிடுச்சு. யார் சட்டை மேல கை வச்சுன்னு இருக்க? கைய காலெல்லாம் உடைச்சிருவேன் பாத்துக்க. சத்யா இங்க என்ன ஏது நடந்ததுன்னு தெரியாம என் மேல கை வைக்கிற. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், சார் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். சாரா இதுதான் முக்கியமான வேலையோ? அமுல் பேபி இப்ப சார் ஆயிட்டாராண்டா. இவன் என்ன பண்ணான்னு ஏதாவது கேட்டியா? சார மரியாதை இல்லாம பேசின்னு இருக்க. தப்பு பண்ற ஆள் இவர் கிடையாது. நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு, இல்ல சா வச்சிருவோம் உன்னை. ஓடா. இல்ல இந்த சார்லாம் சொன்னீங்கல்ல, அது என்னதானே? ஆமாண்டா. தாவா. இதுக்கு கேட்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி ஹவுஸ் நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க?
தப்பு பண்றதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும். நீ ஒரு அமுல் பேபி பால் டப்பா. உன்னை யாராவது ஏமாத்துவாங்களே தவிர நீ யாரையும் ஏமாத்த மாட்ட, தப்பும் பண்ண மாட்ட. அப்படி ஒரு அம்மாஞ்சி நீ. மாப்ள இவனை காலி பண்றாளா இல்ல பாராட்டுறாளா? டோட்டலா டேமேஜ் பண்றா. நீ வாலண்டரியா வாண்டடா. ஏன் வண்டில ஏறி அசிங்கப்படுற? கால் ஏறா, கால் வலிக்குது. குசு குசு விடவே மாட்டீங்களாடா? பொம்பளை புள்ளைங்களோட மோசமா இருக்கிறீங்க. அப்படி என்னதான்டா பேசுவீங்க? அது ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு இவன் ஹைதராபாத் கிளம்புறான். ஒரு வாரம் அங்கதான் இருக்க போறான். அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நானும் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லடா சொல்றானே. ஓ, நான் பேசினதுனால தான் உங்களுக்கு இப்போ லேட் ஆயிடுச்சோ? நான் வரலன்னா அவன் உங்களை விட்டுருக்கவே மாட்டான். அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல உங்களால லேட் ஆகாது, நீங்க பேசுங்க பேசுங்க. நான் எங்க விட்டேன்? இந்த அமுல் டப்பா, பால் டப்பா அதுல விட்டீங்க. நீ யாருடா? இத பாரு, இப்படியே இருக்காத. கொஞ்சமாவது உன்னை மாத்திக்க. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், முறைக்க வேண்டிய இடத்துல முறைக்கணும், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துடணும். இல்லனா உன்னை ஏமாலின்னு சொல்லி ஆளுக்கு ஆளு ஏறி மிதிச்சு ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பானுங்க. என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? கிளம்பு போலாமா? அன்னைக்கு கல்ல விட்டு அடிச்சா, இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் மாதிரி தத்துவம் சொல்றா. இவ நல்லவளா கெட்டவளா? புரியலையே. சரி, யார் என்ன பண்ணா நமக்கு என்ன? ஓய், நம்ம கல்லால் அடி வந்தா சரிதான். என்னடா போயிட்ட? வரங்க வண்டியறா. ஏய் மண்டபண்ணா, இந்த சிரிப்புக்கு என்னடா அர்த்தம்? அதான் அர்த்தம். லவ் சாங் தக்காளி. சத்யா ஆட்டம் மாத்திரம். டேய், ஏன்டா பாட்டை மாத்தின? நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? உனக்குலாம் லவ் சாங்கே பிடிக்காதே. ஏய், அது லாமு, இது லாப்பிடா. லவ் வந்ததுக்கு முன், லவ் வந்ததுக்கு பின். டேய், யார் மேலடா லவ் வந்தது? டேய் பட்டாசு, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், முறைக்க வேண்டிய இடத்துல முறைக்கணும், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துக்கணும்டா. இல்லைனா நீ ஏமா நினச்சிட்டு ஏறி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? முதல்ல ஆரம்பிச்சு போய் தெரிஞ்சு போச்சே. அடிக்கடி மீட் பண்ணி சொன்ன, மீட் பண்ணீங்களா? அவருக்கு ஒண்ணுனா உங்களுக்கு பதறது. மாக்கா அடி வாங்கினது கூட உனக்கு பெருசா தெரியலையே. அவருக்குன்னு ஒண்ணுன்னா பாஞ்சு பையில நிக்கிற. டேய், ஏதோ தெரிஞ்சவனாச்சே, பிரச்சனையில மாட்டிக்கிட்டானே தான் போனேன். உடனே எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு போடாதீங்க. இது நாங்க போட்ட முடிச்சு இல்ல, விதி போட்ட முடிச்சு. மணல் கடியாரத்தை வச்சு அவர் வருவார்னு சொன்னோம், வந்தாரா? விதி அதான். டேய், உடனே விதி கிதின்னு எல்லாம் ஆரம்பிச்சிருவீங்களே. 1000 வேலை இருந்து அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத கதையா பேசின்னு இருக்கீங்க. போய் அந்த பாட்டை நிப்பாட்டிட்டு வேலையை பாருங்கடா. ஓகே பட்டாசு, போய் ஆயில மாத்திரம். டே தர்றா. எட்ரா
பாரு. பாத்தியா நம்மளை வேலை பார்க்க சொல்லிட்டு அக்கா என்ன வேலை பார்த்துட்டு இருக்குன்னு. ஃபோக்கஸ் ஃபுல்லாக தலைவிக்கு இங்கே இல்லை, அங்கே இருக்கு. எங்க சாரு ஒரு வாரம் இருக்க மாட்டாரு, ஹைதராபாத் போறாரு, பார்க்க முடியாதுல்ல. ஆமா அதான் தலைவி ஃபுல் மூட் அவுட்டு. ம். இப்போ பாரு என்ன அமுல் இப்படி நம்ம கடமை வராம இருக்கு. ஏதோ எதுவுமே இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அமுல் பேபின்னு சொன்னா அப்படி பார்த்து இருந்துச்சு பார்க்குறா. உன் உள் மனசில் எதுவுமே இல்லாமலா இப்படி பதறா. நீ என்கிட்ட ஒத்துவானா சத்யா? ஆனால் நீ உடனே நீ டெஸ்ட் பண்ணி பாரு. நீ பார்க்கணும்னு நினச்சினா அவர் முன்னாடி வந்து நிற்பாரு. ஒழுங்கா வேலையை மட்டும் பாக்குறதா இருந்தா பாரு, இல்லனா வெளியே ஏஞ்சி போயிடு. தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சிருந்தா சாவச்சிரும் உன்னை. போடா. மகர் எனக்கே அவன் ஞாபகமாவே இருக்கு. ஒருவேளை உனக்கு சொல்றதெல்லாம் உண்மையோ? சச்சா இல்ல. நான் நினைச்ச அவன் வருவான்னு சொன்னானுங்கள. இன்னைக்கு அவன் ஊர்ல இல்ல. நைட்டு 12 மணிக்குள்ள நான் அவனை பார்த்துட்டா இவனுங்க சொல்ற விதியை நானும் நம்புறேன். பாப்போம். எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். படப்பலாம். இன்னைக்கு இவன் ஹைதராபாத் கிளம்புறான். ஒரு வாரம் அங்கதான் இருக்க போறான்.